ஒரு சுருக்கமான தேவனுடைய வார்த்தை. நேற்றுக்கு என்ன வார்த்தை பார்த்தோம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? நம்மளை ஆண்டவர் என்ன பண்ண சொன்னார்? கவலைப்பட சொன்னார். ஆமாம், பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம் அந்த தலைப்பு வசனம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 28 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 255ஆம் பக்கம் வாசிங்க. ஆமென். இங்கே அருமையான பரிசுத்தவானாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது அப்படின்னு சொல்லி அவர் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறத இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். இந்த மனுஷன் என்னடானாக்கா என்ன சொல்றாரு? என்னை கவலை டெய்லி நெருக்குதுன்றாரு. இப்போ நான் ஆண்டவர் சொல்றதை கேட்கறதா, பவுல் சொல்றதை கேட்கறதா? நல்லா கவனிங்க. டவுட் வருதா இல்லையா? ஆண்டவர் என்ன சொன்னார்? கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். எதை பற்றியும் கவலைப்படாதீங்கன்னு சொன்னார். ஆனால் இவர் என்னன்றாரு? டெய்லி கவலை என்ன நெருக்குதுன்றார். என்னையா ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது இந்த பைபிள் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் எதுக்கு கவலைப்பட வேணான்னு சொன்னார்ன்றதை நம்ம கவனிக்கணும். அல்லேலூயா. எதுக்காக கவலைப்படக்கூடாது? ஆமாம், நாளை தினத்துக்காக ஒன்று சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் எண்ணத்தை உண்போம், ஆமாம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், வீடுக்காக, உடைக்காக, சாப்பாடுக்காக கவலைப்படாதன்னார். இதுக்கு தான் கவலைப்படாதன்னு சொன்னார். அதனால ஆண்டவர் எதுக்குமே கவலைப்படாத சொல்லிட்டாருன்ட்டு நம்மளா ஒரு கணக்கு போட்டு அப்படியே கவலைப்படாதடா சொல்லிட்டாரு, ஏம்மா கவலைப்படாதம்மா சொல்லிட்டாரு அப்படியே போக சொல்ல. நல்லா கவனிங்க. இதெல்லாம் யார் தேடுறதான்? உலகத்தார் இவைகளை நாடி தேடுவார்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ நீங்களும் நானே யாரு? நம்ம உலகத்தாரா? சொல்லுங்க. உலகத்தார் தான் சாப்பாடுக்காக கவலைப்படுவாங்க, ட்ரெஸ்ஸுக்காக கவலைப்படுவாங்க, வீடுக்காக கவலைப்படுவாங்க, நாளைக்காக கவலைப்படுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க. இதை ஆண்டவர் சொல்லிட்டார், அட்ரஸ் பண்ணிட்டார். இவங்க தான் இதுக்கு கவலை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளை இல்லை நீங்களும் நானும். அப்போ நாம் என்ன பண்ணணும்? இதுக்காக கவலைப்படக்கூடாதுன்னு அதையும் சொல்லிட்டார். அதே வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா மத்தேயுல அழகாக சொல்றார். என்ன சொன்னார்னா, இதெல்லாம் நல்லா கவனி. உங்களுக்கு தேவையான சாப்பாடு, உங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, உங்களுக்கு வீடு, தங்கறதுக்கு இடம், எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவருக்கு தெரியுமா? யாருக்கு? பரமபிதாவுக்கு தெரியும். அவர் என்ன சொல்லியிருக்காரு? அதெல்லாம் உங்களுக்கு வேணுன்றது அவருக்கு தெரியும். அதனால அவர் கொடுப்பார். எப்போ கொடுப்பாரு? தேவ பிள்ளைங்க எதுக்கு கவலைப்படணுமோ அதுக்கு கவலைப்பட்டா கொடுப்பாராம். நல்லா கவனிச்சிங்களா? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பிற்பாடிவை யாவும் கூட கொடுக்கப்படும். நல்லா கவனிச்சிங்க. இந்த உலகம் என்ன பண்ணுது? இதை தேடி ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனால் ஆண்டவர் நம்ம எல்லாருடைய அட்டென்ஷனையும் எந்த பக்கம் திருப்புறாரு? நம்முடைய கவனத்தை எந்த பக்கம் திருப்புறாரு? அது வேணாண்டா, இந்த பக்கம் வாடா. நீ இந்த பக்கம் போனனா அது உனக்கு தானா ஓடி வரும். நீ இந்த பக்கம் போனனா நீ தேடுறது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்போ எது வேணும் நீங்கள் சொல்லுங்க. இதை தேடி அலைஞ்சி கிடைக்காம உங்கள் ஓட்டத்தை முடிக்க போறீங்களா, இல்லை இது உன்னை பின்தொடரணுமா? உன் சாப்பாடு நீ ஒரு வேளை கேட்டனா உன்னை வருஷ கணக்கில் போஷிக்கிற சாப்பாடு வேணுமா? யோசனை பண்ணி பாருங்க. நீ ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு கேட்குற, பல வருஷத்துக்கு உடுத்தத்துக்கு உனக்கு ட்ரெஸ்ஸு வேணுமா? எது வேணும் சொல்லுங்க? ஒரு நாள் உடுத்தத்துக்கு, ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு ஓடுற ஓட்டத்துக்கும் நீ அதுக்கெல்லாம் பிரயாசப்படாமல் நீ வேறு ரூட்டுக்கு போனால் இதெல்லாம் உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. எது வேணும்? எந்த ஆசீர்வாதம் வேணும் சொல்லுங்கள்? வெறும் உங்களை ஆண்டவர் 2 பாத்திரத்தில் வைக்கிறார். ஒன்றுத்தில் கஞ்சி வைக்கிறார். நல்லா கவனிங்க. அதுவும் ஒன்றுத்துக்கு உதவாத கஞ்சி அப்படின்னு வச்சுங்க. இந்த பக்கம் நல்லா ருசியான சாப்பாடு வச்சுருக்காரு. நீங்கள் எதையா செலக்ட் பண்ணுவீங்க? சரி, இன்னும் புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஒரு 50,000 ரூபாய்க்கு பட்டு சேலை இந்த பக்கம் வச்சுருக்காரு. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல வெறும் 100 ரூபாய்க்கு அந்த சேலை வச்சுருக்காரு. நீங்கள் எதை செலக்ட் பண்ணுவீங்க? ஆமாம், இன்னும் நான் கூட சொல்கிறேன். இந்த பக்கம் ஒரு 10 சவரம் வச்சுருக்காரு நகையை. நல்லா கவனி. கோல்டில், பியூர் கோல்டில் வச்சுருக்காரு. சரிங்களா? ஆனால் இந்த பக்கம் வெறும் வெள்ளியில் தான் வச்சுருக்காரு. நீங்கள் எதையா செல்லுவீங்க? ஆமாம், மேலானது தானே செலக்ட் பண்ணுவீங்க. அதை தான் ஏன் சொல்லி கொடுத்துருக்காரு. மேலானது இந்த பக்கம் இருக்கு. நீ போகிற ரூட்டு ராங்கு தம்பி, தங்கச்சி, நீ போகிற ரூட்டு ராங்கு. இதில் போனன்னா நீ எதை தேடி போறியோ அதுவே உனக்கு கிடைக்காது. வாழ்நாளெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஆனால் இதை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதம் அதுவே உன்னை தேடி வருமோ எப்போ? இந்த வழியில் போனால். நல்லா கவனிச்சிங்க.
அப்ப எந்த வழியை போட சொன்னாரு? தேவ பிள்ளைங்க தேவனுடைய காரியத்துக்காக கவலைப்படணும். அல்லேலூயா. அதை தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். இதை தான் பவுல் சொல்றாரு. என்னன்னு? இந்த கவலை தான் என்ன நாள்தோறும் என்ன பண்ணுது? நெருக்குது. ஆமா, எங்கடா அதை செய்யாம விட்டுருவனோ, ஐயோ ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு, ஆண்டவர் இதை செய்ய சொல்லிட்டாரு, ஆண்டவர் இதை பண்ண சொல்லிட்டாரு, ஆண்டவர் இப்படி போக சொன்னாரு, இதை எங்கடா நான் பண்ணாம விட்டுருவோன்ற கவலை, அந்த பாரம், அந்த ஏக்கம் எனக்குள்ள என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாளும் என்னை உந்தி தள்ளிக்கிட்டே இருக்கு, என்னை நெருக்கிக்கிட்டே இருக்கு. நல்லா கவனிங்க. இதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கவலை இருக்கணும். எந்த கவலை? ஆண்டவர் செய்ய சொன்னதை செய்து முடிக்கிற ஒரு முனைப்பு. நல்லா கவனிங்க. அந்த உத்வேகம், அந்த துடிப்பு, எப்படியாச்சும் அதை முடிச்சிடணும். அதை தான் அந்த கவலைன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. நேத்திக்கு 3 விதமான கவலையை பார்த்தோம். என்ன கவலை பார்த்தோம்? ஒன்று, முதலாவது தேவன் சொல்லுவதை எப்படி ஆகிலும் செய்து முடிச்சிடணும் அப்படின்ற கவலை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. 2வது ஒரு கவலையை பார்த்தோம். என்னது? தேவனுடைய ஆலயத்துக்கு எப்போ போவேன் அப்படின்னு. ஆலயத்துக்கு போகிறதுக்கு ஒரு கவலை கண்டிப்பாக இருக்கும். கவலைன்னா நீங்கள் நினச்சிட கஷ்டமாக நினச்சி போகக்கூடாது, அப்படி சொல்லலை. அது என்ன? ஏக்கம்னு சொல்கிறாரு. அந்த பாரம் இருக்கணும், ஒரு உற்சாகம் இருக்கணும். அதை தான் இங்கே சொல்கிறாரு. நல்லா கவனிங்க. 3வது ஒரு கவலை என்ன இருக்கணும் நமக்கு அப்படின்னா, நம்மளுடைய சாட்சியை காத்துக்கொள்றதுல நம்ம என்ன பண்ணோம்? கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய அட்டென்ஷனை அதில் கவனம் செலுத்தணும். இந்த 3 காரியத்தை நேற்றுக்கு பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 3. 1, தேவன் சொல்வதை செய்யணுன்ற கவனம் செலுத்தணும். 2வது, தேவ ஆலயத்துக்கு போகிறதுல கவனம் செலுத்தணும். 3வது, என் சாட்சியை காத்துக்கொள்றதுல கவனம் செலுத்தணும். இது 3 காரியத்தை பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமான இன்னைக்கு அந்த செய்தி யூடியூப்ல வரும். வாய்ப்பு இருந்தால் யாராவது பார்க்கணும்னு நினச்சா பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த காரியத்தை நம்ம விஸ்தாரமாக ஒரே ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். வாசிப்போம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. நல்லா கவனிங்க. அடுத்ததாக தேவ பிள்ளைக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான கவனம், உங்களுடைய அட்டென்ஷன் எதன் மேல இருக்கணும்னா, நான் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிறவனா இருக்கிறேனா? நல்லா கவனிச்சிங்க. அப்போ இன்னைக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கணும்னு சொல்லி யார் சொன்னாரு? யோவான் ஸ்நானகன் சொன்னார். நல்லா கவனிங்க. இதே வார்த்தையை ஏசப்பாவும் சொல்றாரு, தீர்க்கதரிசியும் சொல்றாரு, ஏசப்பாவும் சொல்றாரு. அப்போ 2 சாட்சி வந்தா அது என்ன ஆகும்? உறுதிப்படும் சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சிங்க. 2 சாட்சி பைபிளில் சொல்லிட்டாங்க. 2 அல்லது 3 சாட்சி சொன்னால் அதை செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இன்னைக்கு ஏசப்பாவும் சொல்லியிருக்காரு, தீர்க்கதரிசியாகிய யோவான் ஸ்நானகனும் சொல்லியிருக்காரு. அப்போ 2 பேரும் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு சில கனிகள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படணுமா? அந்த கனிகளை வெளிப்படுறத குறித்து நம்ம கவனமா இருக்கணும். என்கிட்ட அது வெளிப்படுதா இல்லையா? இல்லை நான் அதில் மலட்டு தன்மையா இருக்கிறேனா? இல்லை இந்த கனி வெளிப்படாத அளவுக்கு என்கிட்ட என்ன குறை இருக்கு அப்படின்றதுல நம்ம கவனத்தை செலுத்தணும், அட்டென்ஷனை செலுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இதை குறித்து நமக்கு ஒரு அந்த கவலை இருக்கணும். ஐயோ கனி கொடுக்கணுமே, ஆண்டவர் சொல்லிட்டாரு, ஆண்டவர் இதை செய்யணும்னு சொல்லிட்டாரு, இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அந்த உத்வேகம் உங்களுக்குள்ள பற்றி எரியணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிங்க. அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனினா என்னங்க? எந்த கனியை ஆண்டவர் சொல்றாரு? வாசிப்போம். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை, ஒரு ஓமானத்தை ஆண்டவர் சொன்னார். கனி சம்மந்தப்பட்ட விஷயத்தை ஆண்டவர் சொல்லி நமக்கு உணர்த்ததுக்காக சொல்ற காரியத்தை பாருங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனம். அம்மா அவங்க மைக்கில் வாசிக்கிறாங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்காக அம்மா கிட்ட ஒன்று ஒரு மைக் கையில் கொடுத்துருங்க. ஆமாம், இந்த தம்பி வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6லிருந்து 9 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். எல்லாரும் அந்த பக்கத்தை எடுத்துங்க, வாசிங்க. அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமா இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை
வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். நல்லா கவனிங்க, இங்க எஜமான் யாரு? இயேசு கிறிஸ்து. நல்லா கவனிச்சிங்க, இது ஒரு ஓமை இல்ல, சபையை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அந்த தோட்டத்துக்கு எஜமான் யாரு? ஏசப்பா. அந்த ஒருவன் சொல்லப்பட்டிருக்க இடத்துல ஏசப்பான்னு போட்டுங்க. தோட்டக்காரன் என்ற இடத்துல சர்ச்சு பாஸ்டர்னு போட்டுங்க, சரிங்களா? அத்திமரம் என்ற இடத்துல உங்க பேரையும் என் பேரையும் போட்டுங்க. நல்லா கவனிச்சிங்க. அப்போ இப்படி வாசிச்சு பாருங்க, இப்படி வாசிச்சு பாருங்க. ஏசப்பா என்னை கொண்டு வந்து திராட்சை தோட்டத்துல இப்ப என்ன பண்ணியிருக்காரு? விதைச்சிருக்காரு, சரிங்களா? விதைச்சு 3 வருஷம் ஆச்சான். 3 வருஷம் ஆயும் என்கிட்ட இருந்து ஒரு கனி கூட வெளிப்படலையாம். வெளிப்படலைன்ன உடனே எஜமானாகி ஏசப்பா இப்ப என்ன சொல்றாரு? இது என்ன கனியும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, இது இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அதை என்ன சொல்றாரு? வெட்டி போடு. ஏன்னா அது என்ன பண்ணுது? நிலத்தையும் கெடுக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்து வேற எதையா விதைச்சா கூட அதுவும் கனித்து விடாத பிள்ளைக்கு அந்த மண்ணையும் இது என்ன பண்ணிடுது? நாசமாக்கிடுது. அதனால வெட்டி போடு அப்படின்னு சொல்லி பாஸ்டருக்கு மெசேஜ் கொடுக்குறாரு. நல்லா கவனிங்க. இப்போ பாஸ்டர் என்ன சொல்றாரு? ஐயா, இன்னும் 1 வருஷம் விடுங்க ஐயா, கொஞ்சம் நான் அதை என்ன பண்ணுறேன், சுற்றி எருவெல்லாம் போடுறேன்யா, கொஞ்சம் தண்ணியெல்லாம் ஊற்றுறேன்யா, அதுக்கு தேவையான என்ன ஊட்டச்சத்து யூரியா கிரியா ஏதாவது போடணுன்னா கூட நான் போட்டு அதை எப்படியாச்சும் கனி கொடுக்க வச்சிட்றேன்யா அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிங்க, எஜமா வெறும் கனியை மட்டும் இங்கே கவனிக்கல. ஏன்னா இதே தேவன் இன்னொரு இடத்துல அத்தி மரத்தில் ஏதாவது ஒரு அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணார்? கனியை சாப்பிடலான்னு வந்தார். அந்த சம்பவத்தை வாசிச்சிருக்கீங்களா? வரும்போது இலைகளை அன்றி, அந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, அழகா தெளிவா எழுதியிருப்பார் ஆண்டவர். என்ன எழுதியிருப்பாரு? இலைகளை தவிர அதுல வேறு ஒன்றும் இல்லாததுனால அந்த அத்தி மரத்தை என்ன பண்ணாரு? சபிச்சாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிச்சு பாருங்க, அழகா எழுதப்பட்டிருக்கு. இலைகளை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஒரு மரம் பழம் கொடுக்கணும்னா முதல்ல என்ன வேணும்? மொட்டு விடணும், பூ பூக்கணும், மகரந்த சேர்க்கை நடக்கணும், அந்த பூ மூடும். அது பூ மூடினாதான் என்ன ஆகும்? அது பிஞ்சாகும், காயாகும், செங்காயாகும், கனியாகும். நல்லா கவனிங்க, இவ்வளோ ஸ்டெப்பு இருக்கு ஒரு பழம் உருவாகிறதுக்கு. நல்லா கவனிங்க. ஆனால் ஏசப்பா என்ன சொன்னார்? இலையை தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். அப்போனா என்ன அர்த்தம்? மொட்டு கூட இல்லை, பூ கூட இல்லை, மகரந்த சேர்க்கை கூட நடக்கல, பிஞ்சு கூட இல்லை, காய் கூட இல்லை, கனி கூட இல்லை. இதுல எது ஒன்று இருந்தாலும் ஏசப்பா என்ன பண்ணியிருக்க மாட்டாரு? அதை சபிச்சிருக்க மாட்டார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போ கனி கொடுக்கிற வாழ்க்கைய தேவன் அவருடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில எதிர்பார்க்கிறார். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொன்னாரு. அப்போ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிற வாழ்க்கைய இந்த அத்தி மரத்தை வச்சு ஆண்டவர் சொல்றார். நம்மளையும் எடை போட்டு பார்க்கிறார் ஆண்டவர். என்ன பண்றாரு? 3 வருஷம் ஆச்சு இவன் வந்து சபைக்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தான். எல்லா விஷயத்தையும் நான் அவனுக்கு கொடுத்தேன். அந்த திராட்சை தோட்டத்தில் இருக்க எல்லா செடிக்கு இம்பார்ட்டன்ட் எப்படி கொடுக்குறனோ அதே போலதான் இந்த அத்தி மரத்துக்கு நான் கொடுத்தேன். அதுக்கு தண்ணி ஊற்றினா இதுக்கும் தண்ணி ஊற்றினேன். அதுக்கு என்ன பண்ணணுமோ அது கனி கொடுக்க என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாம் நான் இதுக்கும் செஞ்சேன். ஆனால் இது கனி கொடுக்கல. நல்லா கவனிங்க, இது கனி கொடுக்கல. அப்போ எஜமானுக்கும் வருது. ஏசப்பாக்கு என்ன சொல்றாரு? அதை வெட்டி போடுன்றாரு. நல்லா கவனிச்சு பாருங்க. ஒருவேளை அந்த அத்தி மரம் நாமளா? அந்த அத்தி மரம் நானா? ஒருவேளை உங்கள் பேரை போட்டு பாருங்கள், அது உங்களை குறிக்குதா? நீங்கள் கனி கொடுக்குறீங்களா? நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன் பிரதர் சிஸ்டர், நான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டேன், நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோமே, என்கிட்ட மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி இருக்கா? யோசனை பண்ணி பாருங்கள். அப்போ அந்த கனி இல்லை அப்படின்னா எப்படி? அப்போ தொடர்ந்து நம்மளால் பயணம் பண்ண முடியுமா ஆவிக்குரிய வாழ்க்கையில்? யோசிச்சு பாருங்கள். அப்போது இந்த வருஷ கடைசியில் வந்துட்டோம். இந்த வருஷ கடைசியில் இந்த உபவாச கூட்டிகள் வேலையை நேற்று கூட உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? இந்த உபவாச வேலையை என்னது? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான். என்னது? ஆப்ரேஷன் தேட்டர் தான் உபவாச கூட்டனால. பாடியை போட்டு மேலே இருந்து கால் வரைக்கும் கட் பண்ணிட்டு உள்ள கண்ணு சரியா இருக்கா, மூக்கு சரியா இருக்கா, வாய் சரியா இருக்கா, அப்படி ஹார்ட் ஒழுங்காக வேலை செய்தா, கிட்னி ஒழுங்காக செய்தா, வேலை பார்க்கதான் சொல்லி எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சி அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அதை தையல் போட்டு ஒழுங்காக ஓட வைக்கிற வேலை தான்
சர்ச்சு உபவாச கூட்ட வேலை. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. உபவாச கூட்டத்துக்கு ஏன்டா வர சொல்றாங்க சபை ஆட்கள் எல்லாம்? உள்ள வந்தாதான் நமக்குள்ள என்ன கனி கொடுக்க முடியாதபடிக்கு, கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை நம்ம கிட்ட இல்லாதபடிக்கு என்ன இருக்கு அப்படின்றது நல்லா தெரியும். நல்லா கவனிங்க. ஆவியானவர் வசனத்தின் மூலமா பேசுவாரு. இல்ல வசனம் வரலன்னா நீங்க அப்படியே தேவனை ஆராதிக்கும் போது திடீர்னு ஒரு அபிஷேகம் இறங்கும். திடீர்னு எல்லாம் கை தட்டிட்டு இருப்பாங்க. ஒரு ஆள் பார்த்தா கண்ணீர் விட்டு அழுவாங்க, ஒரு ஆள் பார்த்தா சிரிப்பாங்க, ஒரு ஆள் பார்த்தா பார்த்தீங்கன்னா சாஷ்டாங்கமா விழுந்து பணிந்து கொள்ளுவாங்க. என்ன ஆண்டவர் அங்க சர்ஜரி பண்ணிட்டு இருக்காரு, ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆராதனை பார்த்தீங்கன்னா சில பேர் அதெல்லாம் பண்ணுவாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா சில பேர் கண்ணீர் விட்டு அழுவாங்க, அவங்களுக்கு அங்க ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. சில பேர் நல்லா உற்சாகமா துதிப்பாங்க, அங்க ஒரு ஆப்ரேஷன் நடக்குது. சில பேர் துள்ளி துள்ளி குதிப்பாங்க, அங்க ஒரு ஆப்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்போ உபவாச கூட்டத்துக்கு ஏங்க போனோம்? எனக்குள்ள என்ன காரியம் குறை இருக்கு? ஏன் என்னால் ஏசப்பாவை பார்க்க முடியல? என்னால் ஏன் ஏசப்பாவை தரிசிக்க முடியல? ஏன் ஏசப்பாவுடைய சத்தம் எனக்கு கேட்க மாட்டேங்குது? ஏசப்பாவுடைய பிரசன்னம் என்னால் ஏன் உணர முடியல? ஏன் என்னால் அபிஷேகத்தை பெற முடியல? வேதத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இப்படி இருந்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் என்னால் ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்க முடியல? அப்படி நமக்குள்ள கேள்வி இருக்கு பாருங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எங்கே தான் கிடைக்கும்? உபவாச கூட்டத்தெல்லாம் கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ ஆண்டவர் நமக்கு எதை பற்றி பேசுறாரு? கனி கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. நல்லா புரிஞ்சுங்க. நம்மளால ஆண்டவருக்கு பிரியமான கனி கொடுக்க முடியல. ஐயா, கனி கொடுக்கறதுக்கு இப்போ ஆண்டவர் வழி சொல்றாரு. இந்த வருஷ கடைசியில் வந்துட்டீங்க, இது வரைக்கும் உங்களால் ஆண்டவருக்காக மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்க முடியலன்னா இன்னைக்கு கனி கொடுக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்கிறார். அல்லேலூயா. கனி கொடுக்க நீங்கள் என்ன செய்யணும்? எந்த கனிகளை கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிற கனி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22 23 வசனம் வரைக்கும் வாசிங்க. பக்கம் 262, புதிய ஏற்பாடு. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமா, நல்ல கவனிங்க. முதலாவதாக ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த கனி வெளிப்படணும், ஆண்டவர் எதிர்பார்க்கிற கனி என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆவியின் கனியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்தா, ஏசப்பாவுடைய ரத்தத்தால கழுவப்பட்டவர்களா இருந்தா, ஏசப்பாவை தெய்வமா ஏற்றுக்கொண்டவர்களா இருந்தா, நம்முடைய வாழ்க்கையில இந்த கனி கண்டிப்பா வெளிப்பட்டே ஆகணும். நம்ம கிட்ட அன்பு கண்டிப்பா வெளிப்படணும். நமக்குள்ள ஒரு சந்தோஷம் எப்போதும் இருக்கணும். நமக்குள்ள எப்போதும் சமாதானம் இருக்கணும். நமக்குள்ள ஒரு நீடிய பொறுமை இருக்கணும். நல்லா கவனிங்க. நீடிய பொறுமை சூழ்நிலையில தான் வெளிப்படும். நல்லா கவனிச்சுங்க. கடினமான சூழ்நிலையில தான் உங்க நீடிய பொறுமை தெரியும். கடினமான சூழ்நிலையெல்லாம் உங்க சாந்த குணம் தெரியும். நல்லா கவனிச்சுங்க. எல்லாம் சாதகமா இருக்கும்போது ஒருத்தன் கர்த்தரை துதிக்கிறது ஈஸிங்க. பாடு வரும்போது உங்க துதி, போராட்டம் வரும்போது உங்க துதி, வியாதி வரும்போது உங்க துதி, மரண படுக்க வரும்போது உங்க துதி எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. அப்பதான் இந்த கனி வெளிப்படுறத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நல்லா கவனிச்சு பாருங்க. அவரு கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஆளு யாரு? ஏசப்பா. நல்லா கவனிங்க. உண்மையா சிஸ்டர், அவர் வசனம் சொல்லுது பாருங்க. கனியே கொடுக்க முடியாத காலத்துல வந்துதான் கனியை தேடுவார் போட்டிருக்காரு. நீங்க வாசிச்சு பாருங்க தீர்க்க தரிசன புஸ்தகத்துல. கனியே கொடுக்க முடியாத காலத்துல தான் கனியை வந்து தேடுவேன்னு சொல்றாரு. அப்பதான்டா வருவேன்றாரு. ஆனா கனி கொடுக்க முடியாத காலத்திலையும் கனி கொடுக்கக்கூடிய வழியை கர்த்தர் சொல்லி கொடுத்துருக்காரு. எப்படி தெரியுங்களா? யாரா எப்ப அந்த சீக்கிரட் தெரிஞ்சிருக்கீங்களா? சரி, சீக்கிரட்டை பார்த்துடலாமா? சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. சங்கீதம் 1ஆம் அதிகாரம் நல்லா மனப்பாடமா தெரியணுமே. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். எப்ப கனியை கொடுப்பான்? தன் காலத்துல. எங்க ஏசப்பா எப்ப வந்தாலும், இந்த சேட்டை புச்சவர் என்னை எப்ப தேடி வந்தாலும் என்கிட்ட நிச்சயமா கனி இருக்கு. ஏன்னா நான் நீர்க்கால்களின் ஓரமா நடப்பட்டவன், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழுகிறவன், அதை தியானிக்கிறவன், இரவும் பகலும் அதன் மேல் பிரியமா இருக்கிறவன். அதனால அவர் எப்ப தேடி வந்தாலும் என்கிட்ட நிச்சயமா எப்ப கனி இருக்கும்? எப்பவுமே கனி இருக்கும். ஆல்வேஸ் என்கிட்ட சீசன் தான். ஜனவரியிலேருந்து டிசம்பர் வரைக்கும்
எனக்கு சீசன் டைம் தான், என்னால கனி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் கனி கொடுக்கிற வாழ்க்கை நமக்குள்ள இருக்கணும்னா, இந்த ஆவியின் கனி நமக்குள்ள வெளிப்படணும்னா வேதத்தை வாசிக்கணும், வேதத்தை பிரியமா இருக்கணும். பைபிள் தூக்குறது இன்ட்ரெஸ்டா இருக்கா? யோசிச்சு பாருங்க. பைபிள் தூக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்கா? எப்படா பைபிளை தூக்குன்ற ஒரு ஆர்வம் இருக்கா? அதில் பிரச்சனை இருக்குன்னா நம்மளால் ஒரு நாளும் கனியை கொடுக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் எதிர்பார்க்குற கனியை கொடுக்கவே முடியாது. இன்னைக்கு வந்து நின்னாருன்னா என்ன பண்ணுவீங்க? டெய்லி எல்லாரும் பைபிள் வாசிக்கிறீங்களா? நான் எங்கள் பிள்ளைங்களை கேட்பேன், இன்னைக்கு பைபிள் வாசிச்சியா, இன்னைக்கு ஜெபம் பண்ணியான்னு கேட்பேன். எங்கள் ஒய்ஃபை கூட கேட்டிருக்கேன், கேட்டு பாருங்கள். இந்த வாரத்தில் கூட ஒரு நாள் திடீர்னு கேட்டேன், இந்த மாதிரி ஆண்டவர் கேட்டார் என்ன பண்ணுவீங்க? யோசனை பண்ணி பாருங்க. யாரால கனி கொடுக்க முடியும் தெரியுங்களா? யார் ஒருத்தன் வேதத்தை அனுதினமும் பிரியமாய் வாசித்து தியானம் பண்ணி அதன்படியே நடக்கிறானோ அவனால் மட்டும்தான் எந்த காலத்திலையும் கனி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அவனுக்குள்ள இந்த ஆவின் கனிகள் வெளிப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ முதலாவதாக தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற கனி என்ன? ஆவியின் கனி. நல்லா கவனிங்க. இந்த கனி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வெளிப்பட்டே ஆகணும். அது வெளிப்படலைன்னா நம்மக்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அந்த கோளாறை சரி பண்ணலைன்னா நாம் பரலோகம் போகவே முடியாது. ஏன்னா இங்கேயே அவர் சபிச்சிடுறாரு. இவங்ககிட்ட கனியே இல்லைன்னும் போது என்ன பண்ணிடுறாரு? ஆமாம், வெட்டி போடுன்றாரு. முடிஞ்சு போச்சு. இது இங்கே பூமியும் கெடுத்து விட்டு பரலோகத்தையும் வந்து கிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார்? இங்கேயே சொல்லியை முடிச்சிடுறாரு. அதனால் இப்போ அந்த மாதிரி பிரச்சனை உங்களுக்கு எனக்கும் வரக்கூடாதுன்னா கற்றுக் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? மகனே, உங்ககிட்ட ஆவியின் கனியை எதிர்பார்க்குற, வேறு கனி இல்லைப்பா, ஆவியின் கனி. நீ எதிர்பார்க்குற மாதிரி ஆப்பிள்லாம் இல்லைப்பா, சாத்துக்குடியெலாம் இல்லை, நான் எதிர்பார்க்கறது ஆவி கனி. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இந்த ஆவியின் கனி ஆண்டவர் எதிர்பார்க்குறார். அப்போ முதலாவது ஆவியின் கனி. இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை வாசிங்க. இரண்டாவது கனி ஆண்டவர் எதிர்பார்க்கிற, தேடி வருகிற ஒரு கனி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம், பக்கம் 163. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஆமே ஞானஸ்நானம் பெற்றார்கள். ஆமே. அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஆமே. நல்லா கவனிங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு திடீர்னு எழும்பி நின்று அதிகாலையில் ஒரு ஸ்பீச் கொடுத்தாருங்க. சூப்பரான ஸ்பீச். அவன் வாழ்க்கையில் பெஸ்ட் ஸ்பீச் என்னைக்குன்னா அன்னைக்கு தான் கொடுத்துருக்கான். நல்லா கவனிச்சிங்க. அவனை யாருமே திரும்பி பார்க்காத இந்த உலகத்தில் ஒரு நாள் அவனுடைய ஸ்பீச்சு எல்லாருடைய கவனத்தையும் திருப்பிச்சு. நல்லா கவனிங்க. அந்த ஸ்பீச்சில் அப்படியே கேட்டு கரகமாகி 3000 பேர் என்ன ஆயிட்டாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. 3000 கனியை ஆண்டவருக்கு ஒரே நாளில் கொடுத்தான். நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ இரண்டாவதாக ஆண்டவர் எதிர்பார்க்குற கனி என்னன்னா ஆத்தும கனி. அல்லேலூயா. என்னது? ஆத்தும கனி. அப்போ அந்த ஆத்தும கனியை நீங்கள் கொடுக்கணும்னா உங்கள் வாயை திறக்காம பார்க்கவே முடியாது. நீங்கள் வாயை திண்டுக்கல் பூட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஒரு கனி கூட பார்க்கவே முடியாது. இந்த பேதுருவை போல ஏற்கனவே அவன் வேற பயந்தாங்கோலி. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அவன் ஆண்டவர் அங்கே சிலுவையில் பிடிச்ச உடனே இப்படி ஓடின கூட்டம் தான் எல்லாமே. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அது இல்லாமல் இயேசுன்னு பேரை சொன்னாலும் அடிக்கிறாங்கடா, உதைக்கிறாங்கன்னு போய் என்ன பண்ணாங்க? கதவு பூட்டிட்டு ஒளிஞ்சிட்டு பயந்துட்டு இருந்தவன் தான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனை நிரப்பும் போது அவன் தைரியமாக, இப்போ எந்த பேதுரு பயந்தானோ அதே பேதுரு இப்போ எழும்பி நின்று தைரியமாக பேசுகிறான், வசனத்தை பேசுகிறான், ஏசப்பாவை பற்றி பேசுகிறான். நல்லா கவனிங்க. அந்த ஒரு ஸ்பீச்சு, அந்த ஒரு நற்செய்தி 3000 பேரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்குற ரெண்டாவது கனி ஆத்தும கனி. அதை நீங்களும் நானும் கொடுக்கணும்னா என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் நற்செய்தியை அறிவிக்கணும். அதை நீங்கள் செஞ்சாதான் முடியும், நான் செஞ்சாதான் முடியும். இன்னைக்கு உங்களால் இந்த வருஷத்தில் எத்தனை பேர் ஆத்துமாக்களை ரட்சித்திருக்கீங்க? ஒரு ஆத்துமாவை ரட்சித்திருக்கீங்களா? அல்லது யாராவது ஒருத்தருக்காக ஒரு கைப்பிரதி கொடுத்துருக்கீங்களா? இல்லை ஏதாவது ஒரு வகையில் சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு யோசனை பண்ணி பாருங்க. அப்போ இன்னைக்கு இந்த கனியை ஆண்டவர் தேடி வராரு. இந்த கனி என்கிட்ட இல்லையே, அந்த கவலை நம்மகிட்ட இருக்கா? ஏன் பவுல் சொல்றாரு என்னை நாள்தோறும் நெருக்குது அப்படின்னா? ஏன் அந்த துடிப்பு அவனால் தாங்கிக்க முடியல. ஆண்டவர் இதை எதிர்பார்க்குறார், என்னை இன்னும் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நல்லா கவனிங்க. அப்போ இரண்டாவதாக ஆத்தும கனிக்கு நம்ம என்ன பண்ணணும்? நற்செய்தியை அறிவிக்கணும். ஓகே. இந்த ஆத்தும கனியை
பெறுவதற்கு இன்னும் 3 வழிகள் ஆண்டவர் வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பேருடைய ஒரு சீஷி இருந்தால் அவள் நற்கிரியைகளையும், நல்லா கவனிங்க, நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். நல்லா கவனிங்க, மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். தொற்கால் என்கிற ஒரு சகோதரி, ஒரு வயசான அம்மா. நல்லா கவனிங்க, யாரு? வயசான அம்மா, யூத் இல்லைங்க, நல்லா கவனிச்சிங்க, வயசான அம்மா. ஒரு 80-90 வயசு இருக்கு. ஏன்னா அந்த அம்மா இப்போ இறந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, இறந்து போன அம்மாவை குளிப்பாட்டி மாடியில் வச்சுவிட்டு, நல்லா கவனிங்க, சீசர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பேதுரு பக்கத்து ஊரில் இருக்காருன்னு கேள்விப்பட்ட உடனே பேதுருவை கூட்டிகிட்டு வராங்க ஜெபிக்கிறதுக்காக. நல்லா கவனிங்க, பேதுரு வராரு. பேதுரு வந்த உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 பேர் அவனை சூழ்ந்து கொள்றாங்க. யாரா பார்த்தா இந்த அம்மா செஞ்ச நற்கிரியைகளினால, தர்மங்களினால ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த பேதுருவை பிடிச்சி குலுக்குறாங்க. எங்க அம்மாவை எப்படியா எழுப்புங்க, எங்க அம்மாவை எழுப்புங்க, எனக்கு இவங்க ஆசீர்வாதமா இருந்தாங்க, என் ரட்சிப்பு இந்த அம்மா தான் காரணம், இந்த சிஸ்டர் தான் காரணம், இந்த பாட்டி தான் காரணம்னு ஒரு கூட்ட சகோதரிகள் கூட்டம் இப்ப பேதுரு என்ன பண்ணுது, உழுக்குது. நல்லா கவனிங்க, பேதுரு பார்த்தான், ஐயோ இன்னும் இந்த அம்மா இருந்தா இன்னும் 1000 பேருக்கு அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்களேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவர் தெபரால உயிரோடு எழுப்பினார். நல்லா கவனி, தொற்கால உயிரோடு எழுப்பினார். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு அந்த அம்மா செஞ்ச ஒரு ஆத்தும கனி எப்படி வந்தது? நற்கிரியைகளினால வந்தது, தர்மங்களினால வந்தது. யோசனை பண்ணி பாருங்க. ஐயா, உங்க வீட்டில் 3 வேளை நம்ம சாப்பிட்றோம்ல ஐயா, 3 வேளை சாப்பிட்றோம். ஒரு வேளை சாப்பாடு கொடுத்து ஒரு ஆளுக்கு இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லி பாருங்க ஐயா, பரலோகம் சந்தோஷப்படும். பாவியில் ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார், அந்த நோக்கம் நிறைவேறும் ஐயா. யோசனை பண்ணி பாருங்க. நற்கிரிகளை செய்யணும். அந்த அம்மா தன்னால் இயன்றதை செய்யுங்க. வயசான அம்மா தான், நடக்க முடியல, பேச முடியல, ஏதோ ஒன்று ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பாங்க, ஒரு வேளை சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, இல்லை தங்கறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்துருப்பாங்க, இல்லை பொய்த்திக்கிறதுக்கு கொஞ்சம் பெட்ஷீட் கொடுத்துருப்பாங்க. யோசனை பண்ணி ஒரு டீ கூட வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு நற்கிரியை, ஏதோ ஒரு தான தர்மம் என்ன பண்ணிச்சு, அந்த அம்மா மூலமா ஒரு கூட்ட ஜனங்கள் ரட்சிப்புகளை நடத்த அது ஏதுவாயிருந்து. அப்போ 2வதாக ஆண்டவர் எதிர்பார்க்குற ஆத்தும கனியை நம்ம பெறறதுக்கு நாம் நற்கிரியை செய்ய பழகணும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு என்கிட்ட இருக்க ஆவிக்குரிய மலட்டுத்தன்மை மாறணும். நான் ஆண்டவருக்கு கனி கொடுக்குற நல்ல பிள்ளையா இருக்கணும் யாரெல்லாம் நினைக்கிறோமோ, முதல்ல நம்ம என்ன பண்ணணும், வாயை திறக்கணும். 2வது என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சமாச்சும் ஆண்டவருக்காக என்ன பண்ணணும், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக என்ன பண்ணணும், ஒரு வேளை சோறையோ ஒரு ட்ரெஸ்ஸையோ ஏதோ ஒரு டீயோ ஏதோ ஒன்று தான தர்மங்களை செய்து என்ன பண்ணணும், நற்செய்தியை நம்ம அறிவிக்கணும். அல்லேலூயா. அப்போ 2 காரியத்தை நம்ம பார்த்தோம். 3வது, இந்த ஆத்தும கனியை சுதந்தரிக்க ஆண்டவருக்கு கொடுக்க நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும், நல்லா கவனிங்க, கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் நண்பர்களையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். நல்லா கவனிங்க, இந்த கொர்நேலி என்கிற மனுஷனை பத்தி தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அவன் ஜெபிக்கும் போது தேவதூதன் வந்து அவனோடு பேசுனதை பார்த்தோம். அந்த கொர்நேலியு தான். நல்லா கவனிங்க, இந்த கொர்நேலியு மூலமாக இன்னைக்கு அவனுடைய உறவினர்கள், அவனுடைய நெருங்கின நண்பர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. நல்லா கவனி, எப்படியா ரட்சிக்கப்பட்டாங்க? நான் கேட்குறேன், கொர்நேலியு கூப்பிட்ட உடனே அவங்க சொந்தக்காரங்க வந்தாங்களே, இன்னைக்கு நாம் கூப்பிட்டா நம்ம சொந்தக்காரங்க வருவாங்களா நம்ம வீட்டுக்கு? ஒரு ப்ரேயர் மீட்டிங்கை வச்சுருக்கேன் பிரதர், நீங்கள் வாங்க பிரதர்னு கூப்பிட்டா உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் பேச்சை மதித்து வர்ற அளவுக்கு உங்கள் நடக்க இருக்கா? யோசிச்சு பாருங்க. அவன் கூப்பிட்டவனே வந்திருக்காங்க பாருங்க, வசனத்தில் எழுதியிருக்கா. அவனுடைய நெருங்கிய நண்பர்கள் கூட்டத்தை அவன் கூப்பிட்டான் பாருங்க. அந்த அளவுக்கு உங்க பேச்சு எடுபடுதான், அந்த அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா, அந்த அளவுக்கு நீங்க ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. எவ்வளவு எளிமையா அவன் சுவிசேஷத்தை அறிவிச்சான் பார்த்தீங்களா? எவ்வளவு எளிமையா அறிவிச்சிருக்கான் பாருங்க. அவன் சொந்தக்காரன் ஃபுல்லா ரட்சிப்புக்குள்ள நடத்தினான், அவனுடைய நண்பர்கள்லாம் ரட்சிப்புக்குள்ள நடத்தினான். ஐயா, அந்த அளவுக்கு அவனுடைய நடக்க, ஐயா அவனோட நடக்க, அவனோட வாழ்க்கை அவ்வளோ பரிசுத்தமானது. அந்த கொர்நேலியு அவ்வளோ உண்மை உத்தமான ஒரு மனுஷன். அவன் வாயிலிருந்து வந்த உடனே அவங்க மறுக்காம வர்றாங்கன்னா அவன் எந்த அளவுக்கு வார்த்தையில சுத்தமுள்ளவனா இருந்திருப்பான், நடக்கையில சுத்தமுள்ளவனா இருந்திருப்பான். இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்குங்க?
என்னை யாரா ஃபாலோ பண்ணுற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கா? உங்களை யாரோ ரோல் மாடல் எடுத்துப்பாங்களா? நம்ம எடுத்துப்பாங்களா? இன்னைக்கு ஏசப்பா தான் எனக்கு முன்மாதிரி சொல்கிறோமே, ஐயா யாரா ஒருத்தர் என்னையோ உங்களையோ ரோல் மாடலாக எடுத்துக்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கா? ஐயா என் பேச்சு இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. எலிசா எலியாவை ரோல் மாடலாக எடுத்தாங்க. யோசுவா மோசே ரோல் மாடலாக எடுத்தாங்க. யோசனை பண்ணி பாருங்க. சாமுவேலை ஏசையாவும் அங்கே இருக்க காத்து நாத்தான்வெல்லாம் ரோல் மாடலாக எடுத்தாங்க. ஐயா இன்னைக்கு நாம் யார் ஐயா ரோல் மாடலு? நாம் எதுக்கு ரோல் மாடலாக இருக்கோம்? இந்த பிரதர் மாதிரி போய் பேசுறதுல யாருமே இல்லை, அதுக்கா ரோல் மாடல்? இந்த பிரதர் மாதிரி இங்கே ஒரு பேச்சு அங்கே ஒரு பேச்சு, அதுக்கா ஐயா ரோல் மாடலு? அல்ல, அந்த பிரதரு அங்கே போனால் இப்படி நடந்துப்பாங்க, இங்கே வந்தா வீட்டில் வந்தா எலி, வெளியே போனால் புலி அப்படின்ற பேச்சு. ஐயா இதுவா என் சாட்சி? யோசனை பண்ணி பாருங்க ஐயா. என் நடக்க ஒருத்தனை தொடணும் ஐயா, என் பேச்சு ஒருத்தனை தொடணும் ஐயா, என்கிட்ட இருக்க ஒழுக்கம் ஒருத்தனை தொடணும் ஐயா, என் பரிசுத்த வாழ்க்கை ஒருத்தனை பற்றி பிடிக்கணும் ஐயா. இதை தான் நெருப்புனால அது நிச்சயம் பத்த தான் செய்யும். எனக்குள்ள ஆவிக்குரிய நெருப்பு இருந்தா அது என்ன பண்ணும்? அடுத்தவனை பற்றி பிடிக்குங்க, சும்மாவே இருக்காது. நெருப்பு வேலையே அதுதான். நீங்க எங்கேயாச்சும் ஒரு குத்தி எதுக்கி கொளுத்தி போட்டீங்கன்னா பேப்பர் இருந்தா அது கொளுத்திடும், இலை காஞ்சி போன இலை இருந்தா கொளுத்திடும். அட்லீஸ்ட் நெருப்பு வர்றதுனால புகையாச்சும் வரும் ஐயா. யோசனை பண்ணி பாருங்க, என் வாழ்க்கையில என்னையா வருது? யோசனை பண்ணி பாருங்க. என் வாழ்க்கை யாரா ஃபாலோ பண்ற அளவுக்கு இருக்கா? என் பேச்சை கேட்டு ஒரு சொந்தக்காரன் ஏசப்பா கிட்ட வர முடியுமா? ஒரு ப்ரேயர் மீட்டிங் கூட்டு வர முடியுதா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நண்பன், நீங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு சொல்றீங்களையா, அந்த க்ளோஸ் ஃப்ரெண்டு டே இன்னைக்கு ப்ரேயர் மீட்டிங் என் வீட்டில் வச்சிருக்கேன்டா, நீ வாடான்னு சொன்னா அவன் அப்படியே உன் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வர்ற அளவுக்கு உன் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கா? உன் வார்த்தைக்கு அந்த மதிப்பு இருக்கா? அப்படி இருந்தா நீங்க கனி கொடுக்குறவங்க. இல்லைன்னா இன்னைக்கு அதுக்காக வருந்தணும். இந்த கவலை நமக்குள்ள வரணும், என் பேச்சு அந்த அளவுக்கு சுத்தம் இல்லையா. அப்போ எதிலெல்லாம் நம்ம கோட்டை விட்டுருக்கோம் பாருங்க. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படியே சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு ஓட்டம் ஓடுறோம், அப்படி நான் ஆண்டவருக்கு அப்படி செய்கிறேன். இல்லைங்க ஐயா. எங்கள் ஐயா அடிக்கடி பாஸ்டர் ஐயா சொல்லுவாங்க ஒரு வார்த்தை, என்னென்னா கருப்பட்டியை வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளாக வீட்டில் வச்சுருந்தாங்களாம். நல்லா கவனிங்க. ஒரு நாள் ஏதோ ஒன்று செய்யறதுக்கு அந்த கருப்பட்டியை எடுத்து சமைக்கலான்னு சொல்லி எடுத்தா இப்படி பிடிச்சவன டபக்குன்னு நொறுங்கிருச்சு. என்னடான்னு பார்த்தா வெளியே மட்டும்தான் தோல் இருக்குது. நல்லா கவனிங்க. உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன ஓட்டை போட்டு எறும்பு போயிட்டு உள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு வெளியே மட்டும் ஓட மட்டும் வச்சிருக்கு. நல்லா கவனிங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நமக்கே தெரியல, சாத்தான் உள்ள பூந்து இந்த மாதிரி துர்க்குணங்கள்லாம் நமக்குள்ள உள்ள பூந்து நம்மளை உள்ள அரிச்சதே நமக்கு தெரியல. நம்ம நிறைய நேரத்தில் எப்படி இருக்கோம்? இந்த கருப்பட்டியை போலதான், தேங்காய் சரட்டையை போலதான், உள்ள ஒன்றும் இருக்காது, வெளியே பார்த்தா ஓடு மட்டும் இருக்கும். ஆஹா சூப்பராக இருக்குது, நம்ம உள்ள நிறைய இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, எல்லாமே ஒன்றும் இல்லை, வெறுமை. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றார் இல்லையா, எப்போதும் தேவனோட பிள்ளைங்க ஆராய்ந்து பார்க்கணும், உய்த்து ஆராய்ந்து பார்க்கணும், ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்ல. ஆயத்தனா என்னங்க? ஒரு ஊருக்கு போவீங்க இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு ஊர், இப்போ நீங்கள் ஆண்டிப்பட்டிக்கு போகிறீங்க இல்லை தேனிக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன். போகும்போது என்ன பண்ணுவீங்க? சூட்கேஸில் ட்ரெஸ் எடுத்தனா, பேண்ட் எடுத்தனா, ஷர்ட் எடுத்தனா, தண்ணி எடுத்தனா, டிக்கெட் எடுத்தனா, பணம் எடுத்தனா. யோசனை பண்ணி பாருங்க. என்னென்ன அத்தியாவசியமோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கணும் இல்லையா? அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயத்தம்னா என்ன ஐயா? கரெக்டாக இருக்கணும்ல, என் ஜீவியம் கரெக்டாக இருக்கணும்ல. யோசனை பண்ணி, என்ன யாராச்சும் ஒருத்தன் இந்த பிரதரை ஃபாலோ பண்ண நான் ரசிக்கப்பட்டேன்னு சொல்கிற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கா? என் பேச்சு. வாசிப்பு ஒரு வசனத்தை, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11-12, பக்கம் 318, புதிய ஏற்பாடு. 1 பேதுரு வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 11-12. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. மாம்ச இச்சை விட்டு விலகி இருக்கா? என்கிட்ட மாம்ச இச்சை விட்டு விலகி இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. ஒரு காலத்தில் நான் பொறுக்கியாக இருந்தேங்க. ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி, நல்லா கவனிங்க, ஏசப்பாவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்? பொறுக்கியாக இருந்தேன், அசுத்த வாழ்க்கை இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கும் நான் பொறுக்கியாக இருக்கிறேன், அசுத்தமாக இருக்கிறேன்னா என்கிட்ட கனி இல்லைங்க. நான் ரட்சிக்கப்பட்டதே வேஸ்ட்டுங்க. யோசனை பண்ணி பாருங்க. அந்த மனுஷன் நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன ஆயிருதான்? நம்ம பாவத்துக்கு
மரிச்சிட்டோம், நீதிக்கு தான் பிழைச்சிருக்கோம், இனி வாழ்வது நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஐயா. அப்ப இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாழ்ந்தா இப்படிதானா ஐயா வாழ்வாரு? ஒரு பொண்ணை இப்படிதான் இச்சையா பார்ப்பாரா? ஒரு சகோதரனை இப்படிதான் இச்சையா பார்ப்பாரா? இயேசு கிறிஸ்து அந்த பார்வையா வச்சிருக்காரு. அப்ப நான் ரட்சிக்கப்பட்டிருந்தா என்கிட்ட எந்த பார்வை வரணும்? மாம்ச இச்சை எனக்குள்ள வரவே கூடாது. அல்லேலூயா. விட்டு விலகி இருக்கா கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். அடுத்தது வாசிங்க. புறஜாதிகள், நல்லா கவனிங்க, மற்ற இயேசுப்பாவை அறியாதவங்கள புறஜாதின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இயேசுவை அறியாத உங்க வீட்டு பக்கத்துல, என் வீட்டு பக்கத்துல இருக்கிற மற்றவங்க உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமா, நல்லா கவனிங்க. உங்களுக்காக இல்லைனாலும் அந்த ஆத்துமாவுக்காச்சும் ஒழுங்கா நடங்கன்னு சொல்றாரு பேதுரு. அவன் ரட்சிக்கப்படுறது உங்ககிட்ட தான்டா இருக்குது தம்பி, உங்ககிட்ட தான் இருக்கு, தங்கச்சி உங்ககிட்ட தான் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. பேதுரு மூலமா என்ன சொல்றாரு? அவன் அக்கிரமக்காரன் சொல்ற இந்த காரியத்துல நீ ஒழுக்கமா நடந்து காட்டுறா, அவனுக்கு முன்னாடி சாட்சியா வாழ்ந்து காட்டுறான்னு சொல்லி நம்மளை தட்டி எழுப்புற ஒரு பேதுருவை பாருங்க. சரி, இவர் தான் இப்படி சொல்றாரு, இவருக்கு தான் ஏதோ மூளை குழம்பிருச்சுன்னு நினைச்சுக்கலாம். இப்ப பவுல் என்ன சொல்றாரு பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 282 நினைக்கிறேன், 82 88 பாருங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடி. ஆமா, வாலிப பிள்ளைக்கு பவுல் தீமோத்தேயு மூலமா சவால் விடுறாரு. நல்லா கவனிங்க. நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. கவனிச்சீங்களா? பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்குறாரு, ஒரு வாலிப தம்பிக்கு சொல்லி கொடுக்குறாரு. டே தீமோத்தேயு, நீ எப்படி இருக்கணும்? நீ ஒரு ரோல் மாடலா இருக்கணும்டா. உன் வார்த்தை ஒழுங்கா இருக்கணும், உன் அன்பு ஒழுங்கா இருக்கணும், உன் நடக்க ஒழுங்கா இருக்கணும், உன் விசுவாசம் ஒழுங்கா இருக்கணும். உன்னை பார்க்குறவங்க உன் நடக்கையை பார்த்த உடனே ரட்சிக்கப்படணும். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை இருக்கணும். நீங்கள் ஸ்பீச்சே பேச தேவையில்லை, நீங்கள் ஒழுங்காக பைபிள் சொல்கிறத படி நடந்தாலே சில பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. யோசனை பண்ணி பாருங்க. பைபிளை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு சில பேர் ரட்சிக்கப்பட்ட ஆட்கள்லாம் இருக்காங்க. எப்படி கேட்டிங்கன்னா, மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எத்தனை பேர்லாம் வாசிச்சிருக்கீங்க? ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், இப்படி வரிசையாக இருக்குல்ல. இதை படித்து ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க சொன்னா நம்புவீங்களா? கேட்டா அழகா ஆதாம்ல போய் முடியுது. இப்படி ஒரு கிரமமா இன்னாருடைய பிள்ளை, இவங்க இன்னாருடைய பிள்ளைன்னு யாருக்குமே இது வரைக்கும் சொல்லப்படலையே, இவர் ஒருத்தருக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கு, இவர் தான் மெய்யான தேவன் சொல்லி அந்த பிறப்பின் வரிசையை பார்த்து ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க. யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு என்னங்கய்யா என் ரோல் மாடலு? வாலிப பிள்ளைகளே, ஒரு ரோல் மாடல் என்ன? பவுல் உங்களை பார்த்து தீமோத்தேயு கேட்டது போல உங்களை சொன்னார்னா நீங்களும் நானும் என்ன சொல்லுவோம்? யோசனை பண்ணி பாருங்க. உங்கள் நடக்க அப்படி இருக்கா? உங்கள் கூட காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க உங்களை பார்த்து இவனை போல வாழணும்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. இது தாங்க நல் நடக்கை. ஆத்தும கனி கொடுக்கணும்னா நல் நடக்கையினாலும் கொடுக்க முடியும். நல்ல கவனிங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால ஆத்தும கனியை ஏசப்பா கொடுக்க முடியும். 2வது நற்கிரியைகள் தான தர்மத்தினால நம்மளால ஆத்தும கனியை ஏசப்பா கொடுக்க முடியும். 3வது நல்ல நடக்கையினால நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏசப்பாவுக்கு ஏற்ற கனியை கொடுக்க முடியும். கடைசியாக ஒரு வார்த்தை வாசி முடிப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12 - 14 வசனங்களை வாசிங்க. அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்கள் ஆகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். நல்லா கவனிச்சிங்களா ஐயா? ஐயா, இங்க வசனம் சொல்லுது, ஒரு கூட்ட ஜனங்க இயேசுவை அறிந்து கொண்டாங்க. எப்படியா அறிந்து கொண்டாங்க?
இந்த அப்போஸ்தலர்கள் மூலமாக பலத்த கிரியைகள் வெளிப்பட்டது. அற்புதங்கள் பயங்கரமா நடக்குது, அதிசயம் பயங்கரமா நடக்குது, வியாதி சுகமாகுது, பிசாசு ஓடுது, நிழல்பட்ட ஜனங்க சுகமாகறாங்க. இந்த காரியங்கள் ஜனங்க பார்த்து பார்த்து அனுபவிச்சு திரளாக ஸ்திரீகளும் புருஷர்களும் என்ன பண்ணாங்க, ஏசப்பா கிட்ட நெருங்கி வந்தாங்க. ஆத்துமக்கனி நல்லா கவனிச்சு பாருங்க ஐயா. இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள தேவன் சொல்றது பெரிய விஷயம் இல்லையா. நீங்களும் நானும் வல்லமையான பாத்திரமா மாறணும். இன்னைக்கு என் ட்ரெஸ்ஸை தொட்டா ஏசப்பாவோட வல்லமை வெளிப்படுமா? என் நிழல், நான் ரோட்ல நடந்து போனா என் நிழல் பட்டா ஒருத்தன் சுகமாவானா? நான் ஜெபிச்சா ஒரு வியாதி சுகமாகுதா? நான் ஜெபிச்சா ஒரு பிசாசு ஓடுதான்? என்னையா அப்புறம் இயேசு கிறிஸ்து நீங்க நானும் ஆராதிக்கிறோம். அவர் ஜீவன் தானே எனக்குள்ள பாயுது. அவர் தானே செடி, நான் கொடி இல்லை. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மரத்துல இருந்து என்ன சத்து வேறு உரியுதோ அதை மரம் என்ன பண்ணுது, தன்னுடைய கிளைக்கு கொடுக்குது. கிளையிலிருந்து எங்க போகுது, இலைக்கு போகுது, பூவுக்கு போகுது, மொட்டுக்கு போகுது. எல்லாத்துக்கும் சாறு எங்கேருந்து தயா வருது, இந்த மரத்துல இருந்து தான் வருது. அப்ப நல்லா கவனிங்க, இயேசு கிறிஸ்து என்னுடைய செடி, நான் அவருடைய கொடி. அவரும் வல்லமையுள்ள தேவன்னா நான் மட்டும் எப்படியா பதறா போவேன்? நான் எப்படி பதறா போவேன்? நான் எப்படி வெறுங்கையனா இருப்பேன்? வெறுமையான பாத்திரமா நான்? அப்போ அபாத்திரமா ஆண்டவர் என்ன ரட்சித்திருக்காரா? இல்ல, நான் பதறா இருக்க ரட்சிக்கப்ப, நான் கோதுமை ஆண்டவருக்கு 30, 60, 100 பலன் கொடுக்க அழைக்கப்பட்டவன். இயேசு கிறிஸ்துவால ஒருத்தனை மரித்தவர் உயிரோடு எழுப்ப முடியும்னா என்னாலையும் எழுப்ப முடியும். ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வாழ்ந்தா. யோசனை பண்ணி பாருங்க. எங்கேயா போச்சு அற்புதம்? எங்க போச்சு உங்க அபிஷேகம்? ஆராதனைக்கு சும்மா மண்ணு மாதிரி வந்து போறதுக்கு வரவே தேவையில்லை. உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றமும் இல்லைன்னா நீங்க சபைக்கு வர்றதை காட்டிலும், அதான் வசனம் சொல்லுது பாருங்க, நீ அந்த நிலத்தை கெடுக்கிறத காட்டிலும் அதை வெட்டி போடுறது நல்லதுன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து உங்க தேவன் சொல்றீங்களே, உங்ககிட்ட என்கிட்ட இயேசு கிறிஸ்து இருந்தா நாம ஜெபிச்சா அற்புதம் நடக்கணும். இங்க வந்தீங்கன்னா உபவாச கூட்டத்தில் உழுக்கணும் அவரை போட்டு, என்னை நிரப்புங்க, என் பாத்திரத்தை நிரப்புங்க, என்னை வல்லமையால நிரப்புங்க. எனக்கு ஆவிக்குரிய வரம் தேவை, அற்புதம் செய்யற வரம் தேவை, வியாதியை சுகமாக்குற வரம் தேவை, பிசாசை துரத்துற அதிகாரம் தேவை. கேளுங்க, கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையினால கர்த்தர் விசேஷித்த அற்புதங்களை செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சாதாரண சாப்பாடு பரிமாற வந்த ஸ்தேவானு பெரிய காரியங்களை செய்தான்னு சொல்லப்பட்டிருக்கு ஐயா. பெரிய காரியம். சாப்பாடு கொடுக்கும் போது, சாப்பிட்டீங்களா, குழம்பு வேணுமா, ரசம் வேணுமா கேட்ட ஸ்தேவான், அவனையே கர்த்தர் வல்லமையான பாத்திரமா எடுத்து பயன்படுத்துவார்னா உங்களையும் என்னையும் பயன்படுத்த முடியாதா? யோசனை பண்ணி பாருங்க. யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ, யார் வேணும் கேட்குறாங்களோ, யாருக்கு தாகமாக இருக்கோ அவங்களால தாங்க தண்ணி குடிக்க முடியும். உங்களுக்கு அந்த தாகம் இருக்கா? இயேசு எனக்குள்ள இந்த பலத்தை கிரியை செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இயேசு செஞ்ச அற்புதத்தை நானும் செய்யணும்னு நினைக்கிறீங்களா? இயேசு உயிரோடு எழுப்புனது போல நானும் உயிரோடு எழுப்பணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த கனியை உங்களால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. அந்த தாகம் உங்ககிட்ட இல்லாத வரைக்கும் உங்களால் ஒரு கனியை பார்க்க முடியாது. இருக்கா பாருங்க. கொஞ்சம் உங்களை தற்பரிசோதனை செஞ்சு பாருங்க. ஆவியின் கனி இல்லை, வாயை திறக்க மாட்டேன்றேன், தான தர்மம் பண்ண மாட்டேன், என் நடக்கையில் ஒழுங்கு இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. சபைக்கு வரேன், ஆனால் அபிஷேகம் என்கிட்ட இல்லை, வல்லமை இல்லை. யோசனை பண்ணி பாருங்க. என்னையா ஜீவியம்? அப்போ நான் மலட்டு தன்மை உள்ளவன் தெரிஞ்சுக்கிட்டா, இந்த உலகத்தில் ஒரு பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னா இந்த உலகம் என்னங்க பேசும்? சொல்லுங்க. இந்த உலகம் என்ன சொல்லும்? மலடின்னு சொல்லும்ல. இப்போ ஆவிக்குரிய உலகம் என்னை உங்களையும் பார்த்தா என்ன சொல்லும்? கனி கொடுக்கலனா சொல்லுங்க. பேதுரு பார்த்தா என்ன சொல்லுவார்? டேய், ஒரு ஸ்பீச்சு கொடுத்தா 3000 பேர் ரசிக்கப்பட்டாங்க, உன்னால் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச முடியாதாடா, அவ்வளோ கோழையாடா நீ? கேட்பாரா? கேட்க மாட்டார்? யோசனை பண்ணி பாருங்க. நம்ம என்னங்க சொல்ல போகிறோம்? நாம் என்ன சொல்ல போகிறோம்? ஒரே ஒரு நாள் ஏசப்பா கிணத்தடியில் ஒரு சகோதரியை சந்தித்தார். நல்லா கவனிங்க. ஒரு வார்த்தை தான் பேசினார். அந்த அம்மா ஊரு பூரா போய் சொல்லிச்சு, நான் பார்த்தேன் ஒருத்தர், அவர் தான் மேசியாவான், வந்து பாருங்க, வந்து பாருங்க, வந்து பாருங்க. ஐயா, கிணத்து தண்ணியை பிடிக்க வந்தாலே போய் சுவிசேஷம் சொல்லுது. பிசாசு பிடிச்சவனை சுகமாக்கினா அவன் போய் ஊரெல்லாம் ரட்சிப்புல நடத்துகிறான். நம்மளாம் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நான் மட்டும் சுகம் பெற்றா போதும், நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போகணும், நம்ம மட்டும் குண்டு சட்டிலே குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஐயா, இதுக்காக இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார். ஒருவேளை எனக்கு அறிவிக்க வந்தவங்க வராமல் இதே மாதிரி சுயநலமாக இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் என்னையா பண்ணியிருப்போம்? சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு ஒரு ஆள் ரட்சிப்புக்குள்ள நடத்த வந்தாங்கல்ல,
சத்தியத்தை யார் மூலியமா கேட்டோம்ல, ஏசப்பாவை எப்படியோ அறிந்து கொண்டோம்ல, அவங்க இன்னைக்கு நம்மளை மாதிரியே நான் சோறு உண்டு, வேலை உண்டு, வீடு உண்டுன்னு இருந்திருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருப்போமா? சொல்லுங்க. இல்லை இல்லையா? அப்போ நாம் ரட்சிக்கப்பட்டோம்ல, அதனுடைய பலனை அனுபவிச்சோம் இல்லையா? நாம் ஒருத்தருக்காச்சும் சத்தியத்தை சொல்லணும் இல்லையா? ஒரு ஆத்மாவாச்சும் ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும் இல்லையா? அந்த ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிற வழியை தான் ஆண்டவர் சொன்னார். சிம்பிள் 4 ஸ்டெப்பு. வாயை தரங்க, அடுத்தது நற்கிரியைகளை செய்யுங்க, உங்கள் நல்ல நடக்கையை காண்பீங்க, அதுக்கப்புறம் ஆமாம் ஆவியின் வல்லமையால் நிரப்பப்படுங்க, வேதத்தை தியானிங்க. அல்லேலூயா. வேதத்தை தியானிச்சிங்கன்னா எப்போதும் கனி கொடுக்க முடியும், எப்போதும் கனி கொடுக்க முடியுங்கய்யா. உங்களால் முடியும். தீர்மானம் பண்ணுவோமா? வருஷ கடைசியில் வந்திருக்கும். ஒரு புது வருஷத்தில் நான் இதே மலட்டு தன்மையோடு போக நான் விரும்பலை. ஒரு மலடியாக போக விரும்பலை. நான் ஒரு ஆவிக்குரிய தோட்டமாக மாறணும் விரும்புகிறேன். நான் இன்னைக்கு தனி மரம் தான், ஆனால் நிச்சயம் நான் ஒரு தோட்டமாக மாறுவேன். ஏசப்பாவுக்கு பிடிச்ச ஏதனா மாறுவேன். ஏசப்பாவுக்கு பிடிச்ச கெத்செமனே தோட்டமாக மாறுவேன். தீர்மானம் எடுப்போமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்னைக்கு உபவாச நாளில் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கர்ப்பப்பையெல்லாம் ஓப்பன் பண்ணி இன்னைக்கு நமக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார். குழந்தைய பெற்றெடுக்கிற ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறார். கனி கொடுக்குற ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கார். எத்தனை பேர் கனி கொடுக்க தீர்மானம் பண்ண போறீங்க? ஏதோ வந்தோம், ஏதோ வாழ்ந்தோம், இல்லைங்க, இல்லை இல்லை. இன்னைக்கு கர்த்தர் நம்மக்கிட்ட யாருக்கிட்ட அதிகமாக கொடுக்குறேன்னா அவங்கக்கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கிற தெய்வம் அவர். கொஞ்சம் உங்களை என்னையும் உய்த்து ஆராய்ந்து பார்ப்போமா? கொஞ்ச நேரம் உங்களை உய்த்து ஆராய்ந்து பாங்க. வசனத்தின் வெளிச்சத்தில் நான் யாருன்னு பாருங்க. நான் என்னையே ஏமாத்தி கொண்டு இருக்கிற வஞ்சகனா, இல்லை சரியான பாதையில் போய் கொண்டு இருக்கிறேன்? நான் சரின்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன், ஆனால் நான் சரி இல்லைன்றது இன்னைக்கு வசனம் சொல்லிருச்சு. ஏசப்பா சுட்டி காட்டிட்டாரு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? என்கிட்ட குறை இருக்கு, ஆண்டவர் காட்டிட்டாரு. அடுத்து நான் என்ன பண்ண போறேன்? தீர்மானம் எடுப்போமா? ஏசப்பா, இனிமே நான் வாயை திறந்து உங்களை பத்தி பேசுவோம்பா. வீணான விஷயத்த பேசுறத காட்டிலும், அடுத்தவங்க வீட்டு விஷயத்த பேசுறத காட்டிலும், அவன் இப்படி பண்ணான் இவன் இப்படி பண்ணான்றத பேசுறத காட்டிலும், என் இயேசு நல்லவர்ன்றதை நான் பேசுவேன். இயேசு உன்னை நேசிக்கிறார் என்பதை பேசுவேன். இயேசு உன்னை நேசிக்கிறார் என்பதை பேசுவேன். இயேசு உனக்கு தேவை என்பதை குறித்து நான் பேசுவேன். என் வாயை திறக்க என்ன ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார் பாருங்க. கொஞ்சம் நீங்க ஸ்டார்ட் பண்ணா போதும், ஆவியானவர் உங்களை மறைத்து அழகா இடைபடுவார். உங்க வாய் மட்டும்தான் அவருக்கு தேவை. நீங்க திறக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவர் பேச ஆரம்பிச்சிருவாரு. பேதுருவா பேசினாங்க, பேதுரு வாயை மட்டும்தான் திறந்தான், பேசினதெல்லாம் ஏசப்பா தான். நீங்க வாயை திறக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா போதுங்க. சும்மா உங்க பக்கத்து வீட்டு ஆளுகிட்ட எவ்வளோ பேசி இருப்போம்ல, இன்னைக்கு போய் ஒரு பேச்சு ஆரம்பிச்சு பாருங்க. உங்க வாயில தாங்க அவங்க ரட்சிப்பு இருக்கு. உங்க வாயின் வார்த்தையில தான் அவங்களோட மீட்பு இருக்கு. நீங்க என்ன செய்ய போறீங்க? கர்த்தர் கொடுத்த அவயத்தை கர்த்தருக்காக பயன்படுத்துறீங்களா? யோசித்து பாருங்க. ஒரு தீர்மானம் எடுப்போமா? ஒரு வயசான பாட்டியால நூற்றுக்கணக்கான சகோதரிகளை ரட்சிக்க முடியும்னா ஏன் என்னால முடியாது? ஒரு கொர்நேலியுனால அவனோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிற கூட்டம் இருக்குன்னா எங்க போச்சு என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கிற மக்கள்? அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் தான் என்கிட்ட இருக்கா? அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் உறவு முறை தான் நான் மெயின்டைன் பண்றேன்னா, நான் கூப்பிட்டா இன்னைக்கு எங்க அக்கா வருவாங்களா? நான் கூப்பிட்டா எங்க அண்ணன் வருவாங்களா? நான் கூப்பிட்டா என் தங்கச்சி வருவாங்களா? நான் கூப்பிட்டா என் ஃப்ரெண்டு வருவானா? யோசித்து பாருங்க. உங்க வார்த்தை அந்த அளவுக்கு சரியா இருக்கா? உங்க நடக்க அவ்வளவு சரியா இருக்கா? இவன் கூப்பிட்டா சரியான விஷயத்துக்கு தான் கூப்பிட நம்பி வரக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை அவ்வளவு நம்பகத்தன்மையா இருக்கா பாருங்க. கொஞ்சம் உயிர்த்து ஆராய்ந்து பாருங்க. எதுக்கோ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கவலைப்படுறோம். குப்பை விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு சும்மா போட்டு அதை போட்டு உலுக்கிக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கும். கவலைப்பட வேண்டிய விஷயமே இதுதானே.
இன்னைக்கு ஒருவேளை நான் ஏசப்பாவை சந்திக்கணும், நான் வெறுங்கையா சந்திச்சா அவர் ஏற்றுக்கொள்வாரா? என் அன்பு தேவ பிள்ளையே, யோசிச்சு பாருங்கய்யா, யோசிச்சு பாருங்கய்யா. கர்த்தர் நம்ம கிட்ட தான் பேசுறாரு. இது வரைக்கும் இல்லைனாலும் இன்னைக்கு உன்னை ஒப்பு கொடுப்பா, நான் உன்னை எடுத்து பயன்படுத்துறேன், உன்னை தோட்டமா மாத்திரப்பா, உன்னை வற்றாத நீருற்றா மாத்திரப்பா, உன்னை ஏதேனா மாத்திரப்பா ஆண்டவர் சொல்றாரு. உங்களை ஒப்பு கொடுங்களேன் பிரதர் சிஸ்டர், உங்களை ஒப்பு கொடுங்களேன். அம்மா உங்களை ஒப்பு கொடுங்களேன். தம்பி தங்கச்சி உங்களை ஒப்பு கொடுங்களேன். கொஞ்சம் கொஞ்சம் ஏசப்பாக்காக உங்களை விட்டு கொடுங்களேன். கொஞ்சம் ஆண்டவருடைய சமூகத்துல பேசுங்க, பேசுங்க. எதுக்கோ கண்ணீர் வடிச்சிங்களே, கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயமே இதுதானே, கவலைப்பட வேண்டிய விஷயமே இதுதானே. இதுதானே பவுல் சொன்னா, என்னை நெருக்கி ஏவுது, என்னை அப்படியே கவலையா படுத்துது, எப்படா நான் இதை செய்து முடிக்கிற வரைக்கும் என்னால தூங்க முடியாது. இந்த கவலை நமக்குள்ள வேண்டாம். கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து செபிப்போம், கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரோடு பேசுங்க. என் தேவ பிள்ளையே, கர்த்தரோடு பேசுங்க. கொடியே நீ செடியோட பேசு, அவர்கிட்ட பேசு. உங்க வல்லமை எனக்குள்ள பாயட்டும்பா, உங்க வல்லமை என்கிட்ட பாயட்டும், உங்க அபிஷேகம் எனக்குள்ள ஊற்றுங்க. நானும் பேதுருவாய் மாற விரும்புகிறேன். வானத்திலிருந்து அக்கினி இறக்கின எலியாவை போல நானும் மாற விரும்புகிறேன். ஒப்பு கொடுத்த பாத்திரத்தை தான் கர்த்தர் பயன்படுத்துவா, ஒப்பு கொடுத்த பாத்திரத்தை தான் கர்த்தர் நிரப்புவா. என் சகோதரனை உன்னை ஒப்பு கொடுப்பாயா? என் சகோதரியை உன்னை ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தர் உன்னோடு தான் பேசுறார். உன் உள்ளத்துல அது தெரியும். நான் உன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன்னு கர்த்தர் சொல்றார். கொஞ்சம் ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுப்போம். எல்லாரும் ஊக்கமாக ஜெபிக்க ஒப்பு கொடுப்போம். இந்த வேளையில நம்ம மத்தியில் இருக்க அருமையான சகோதரி ஜாய்ஸ் அவர்கள் ஜெபிக்கும்படியா அன்பாய் கேட்கிறேன். வார்த்தை கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியான அருமையான சகோதரி ஜெபிப்பாங்க. நாம கூட சேர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் இயேசப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிறீங்களா அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2 நாள் உபவாசத்தை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர் ஐயா. வந்தது விருதாவாய் போகாதபடிக்கு பிள்ளைகள், நான் வெறுமையாய் போகவில்லை, எனக்கு என் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உபவாசத்தின் நிமித்தம் நான் ஜெயத்தை பெற்றுக்கொண்டேன் என்று போகத்தக்கதாக ஒவ்வொரு பிள்ளைகளின் நிரப்பினதுக்காக எமக்கு நன்றி இயேசப்பா. அப்பா, கொடுத்த ஒவ்வொரு நாள் நேற்று கொடுத்த செய்தியும் இந்த நாளில் கொடுக்கப்பட்ட செய்தி நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், அப்பா கனி கொடுக்கிற பிள்ளைகளாய், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய், அப்பா ஏதோ தேவனை அறிந்தோம், ஏதோ கடமைக்காக வாழ்ந்தோம், ஏதோ கடமைக்காக எல்லாவற்றையும் கேட்டோம் என்று இல்லாமல் நாங்கள் மனம் திரும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஐயா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் மனம் திரும்பத்தக்கதாக கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுவீராக. அப்பா, எங்களுக்காக வாழ்ந்தது போதும் ஐயா. அப்பா, சுவிசேஷத்தை அறிவித்து அப்பா அப்போஸ்தலர் 2:38 படியாக நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொன்னீரே. அதே போல இந்த வார்த்தைகளை சுவிசேஷமாய் அநேக பிள்ளைகளுக்கு அறிவிக்கிற கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக. சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்க வேண்டும் ஐயா. உலகம் முழுவதுமாக 3 தேவன் என்று அறிந்து ஒவ்வொருவரும் அறிவிக்கிறார்கள் ஐயா. ஒரே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற இந்த நற்செய்தியை, இந்த சுவிசேஷத்தை எங்களுக்காய் அடிக்கப்பட்டு, எங்களுக்காய் நொறுக்கப்பட்டு, எங்களுக்காய் பாவத்தை சுமந்து இரத்தத்தை சிந்தின எங்கள் தேவனை பற்றி அறிவிக்கிற கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக.
இந்த வேலையில மாற்றுங்க ஐயா. போதும் ஐயா, எங்களுக்காக வாழ்ந்தது போதும், எங்கள் குடும்பங்களுக்காக வாழ்ந்தது போதும். எங்கள் ஏசப்பாவுக்காக நாங்கள் வாழ்கிற பிள்ளைகளாய், கண்ணி கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம். நற்கிரியைகளை செய்கிற பிள்ளைகளாய், தர்மங்களை செய்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. அந்த தபித்தாலை போல, அந்த தொற்காலை போல இங்க இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் அப்பா ஒவ்வொருவரும் மாறுவதாக. நற்கிரியைகளை செய்கிறவர்களாய், தர்மங்களை செய்கிறவர்களாய், அநேக ஆத்துமாக்களை சகோதரிகளை கொண்டு வருகிற பிள்ளைகளா நாங்கள் அவர்களுக்கு முன்மாதிரியாய் கனி கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஏதோ அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா வேதத்தை வாசித்து அதன்படி நடக்கத்தக்கதாக எங்களுடைய கற்புள்ள நடக்கையில எங்களை மாற்றுவீராக. கனி கொடுக்கிற பிள்ளைகளை கற்புள்ள நடக்கை நிமித்தம் அப்பா அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள் ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் ஐயா. குடும்பங்கள் எல்லாருமே அப்பா உம்மை துதிக்கிற நடக்கை நிமித்தம் அப்பா உம்மை துதிக்கிற குடிகார கணவன் ரட்சிக்கப்பட எங்களுடைய நடக்கை, எங்களுடைய கனிகள் அப்பா வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினால அப்பா நாங்கள் கற்புள்ள நடக்கையில வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்க ஐயா. கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஐயா. அப்பா கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஆவியின் வல்லமையில நிரம்பி வழியத்தக்கதாக எப்பொழுது ஜெபத்திலே தரித்திருக்கிற மகளாய், அப்பா எப்பொழுது வேதம் வாசிக்கிற பிள்ளைகளாய், அப்பா எப்பொழுதும் எதை காட்டிலும் எந்த சூழ்நிலைகள், எந்த நெருக்கங்கள், எந்த வியாதிகள், எந்த பிரச்சனைகள், எந்த கவலைகள் இருந்தாலும் அதை எங்கள் தேவனிடத்தில் அபிஷேகத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அப்பா நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுவீராக. வல்லமையினால நிரப்புங்க ஐயா. எங்களை வல்லமையினால நிரப்புங்க ஐயா. அப்பா எங்களை பார்க்கும் பொழுது இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சாட்சி சொல்லும்படியாக, ஐயோ இப்படிப்பட்ட வாழ்க்கை என்னால் வாழ முடியவில்லையே, நான் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்று எங்களை பார்த்து அநேக மக்கள் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆவியின் கனியினால நிரப்பப்பட வேண்டும் ஐயா. அன்பு என்கிற கனியினால நிரப்பப்பட வேண்டும். சந்தோஷம் என்கிற கனியினால நிரப்பப்பட வேண்டும். சமாதானம் என்கிற கனியினால நிரப்பப்பட வேண்டும். அடக்கம் என்கிற கனியினால நிரப்பப்பட வேண்டும் ஐயா. ஒவ்வொரு கனிகளை எங்கள் வாழ்க்கையில நிறைவேறத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்வீராக. இந்த உபவாச நாளிலே தீர்மானம் பண்ண உதவி செய்யுங்க ஐயா. பெற்று கொள்ளத்தக்கதாக எதை விட்டு விட வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு என் தேவனுக்காக எழும்பி நிற்கும்படியாக, எழும்பு எழும்பு சீயோனே, அப்பா உன் வல்லமை தரித்துக்கொள், பலன் கொள் என்று சொன்னீரே. அப்பா இந்த வார்த்தை அப்பா எங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டு அதன்படி நடக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களை கனி கொடுக்கிற பிள்ளைகளை மாற்றினதுக்காய் ஸ்தோத்திரம். அநேக பிள்ளைகளுக்கு எங்களை சாட்சியாக நிறுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை எங்கள் மூலமாக உயர்த்த போறதாவுக்காய் நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம், எல்லாவற்றையும் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது ஒரு பலனோட போக வேண்டும் ஐயா. நான் கனி கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்காக நான் கனி கொடுக்க வேண்டும், நான் சாட்சியா நிற்க வேண்டும் என்று ஒரு உறுதி எடுக்கும்படியாக, ஒரு வைராக்கம் எடுக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்தபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாவற்றும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ஆமென். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நல்ல கனி கொடா மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிடவே, நம்மளுடைய இருதய பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். இந்த இடத்துல கர்த்தர் அபிஷேகத்தால நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பப்பட வேண்டும். நாம் கனி கொடுத்து இன்னும் அதிகமாக அவருக்காக சாட்சியாய் வாழும்படியாக இந்த நேரத்தில் நம்மளோட இருதயத்தை ஒப்பு கொடுப்போம். இந்த பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட கர்த்தர் ஒப்பு கொடுத்தத்தக்கதாக நம்மளை மாற்றுவார். ஆமென். நிரம்பிட வேண்டும், மாலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும்.
பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. அனுதினம் பிரித்து களஞ்சியத்தில் சேர்த்து பதரையோ அக்கினியில் சுட்டெரிப்பாரே. ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்லுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். அனுதினமும் ஜெபத்தில் விழித்திருப்போம். அபிஷேக எண்ணெயால் நிரம்பிடுவோம். ராஜா வருகிறார் ஆயத்தம். அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக காத்திருப்போம். தேவன் இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைக்கு இந்த பலன் என்னோட கூட வருகிறது என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஆயத்தமாகும். கர்த்தருக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளாய், நம்மளுடைய கிரியைகள் கனி கொடுத்து கர்த்தருக்காக ஆயத்தமாய் இருக்கிற பிள்ளைகளாய் நாம் ஒப்பு கொடுப்போம். ராஜா வருகிறார். எல்லாரும் கேட்போம், ஏசப்பா சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக நான் கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அநேக ஆத்துமாக்களை பரலோகத்தில் சேர்க்க வேண்டும். என்னை மாற்றுங்க ஐயா, என்னை மாற்றுங்க, என்னை அபிஷேகத்தால மாற்றுங்க, உடைய வல்லமையினால மாற்றுங்க. என் அற்புதங்களினாலே நான் அடையாளங்களினாலும் அநேக மக்களை ஆதாயப்படுத்தும்படியாக எங்களை மாற்றுவதற்கு நாம் கேட்போம். ஆமென். நிரம்பிட வேண்டும். மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும். கரடானவை சமமாகணும். எழும்பி நின்று எல்லாரும் ஒரு மனதோடு சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு வாழ்த்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.